பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது அவர் சொர்பாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இல்லை பாருங்க, சொர்பாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய பலத்தினால ஒன்றுமே அல்லப்பா. பாருங்க, உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க என்னவென்ற, பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, உங்களுடைய பலத்தில போராடாதீங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களுடைய பலத்துல போராடு, உங்களுடைய பராக்கிரமத்துல போராடுதீங்க. எனக்கு திறமை இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன், என்னுடைய படிப்பு என்ன இல்லை, படிக்க வச்சது கர்த்தர், உங்களுக்கு திறமையை கொடுத்தது கர்த்தர், உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறது கர்த்தர். அந்த பலத்துல நீங்க போராடுவேன்னு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. பராக்கிரமத்துல, என்னுடைய பேச்சுல, என்னுடைய செயலில், என்னுடைய சிந்தனையில, எல்லாவற்றிலும் நான் செயல்பட்டுருவேன், நான் வெற்றியது இல்லை, முடியாது. கர்த்தருடைய ஆவியினால தாங்க எதுவுமே ஆகும். கர்த்தருடைய ஆவியில ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சொர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாமா, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அல்லேலூயா. அவருடைய கிருபை தாங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. இரவுல படித்து காலையில எந்திரிப்பது அவருடைய கிருபை, நாம் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அப்படி என்னன்னுங்க, என்னுடைய பலத்தினாலதான் ஓடுறேன், என்னுடைய பராக்கிரமத்தினாலதான் நான் ஓடுறேன், என்னுடைய பேச்சு திறமை இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி ஒருவேளை நீங்க நினைப்பீர்களானால் தோல்வியை தான் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தருடைய ஆவியினாலதான் எல்லாம் ஆகும். உம்மால் தான் ஆகும் ஆண்டவரே, உம்மால் தான் எல்லாம் ஆகும். நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு கருவி ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் கருவியாய் நிற்கிறேன் என்று உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பெரிய பர்வதம் எம்மாத்திரம், சொர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அல்லேலூயா. எம்மாத்திரம் நாமா. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒன்றே ஒன்று ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் ஒன்றுமே அல்லப்பா, நான் உமக்கு முன்பாக ஒரு கருவி, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நான் கருவியாக இருக்கிறேன், நீங்கள் தான் என்ன எனக்கு ஞானம் தருகிறது, எனக்கு பலத்தை தருகிறது, எனக்கு பராக்கிரமத்தை தருகிறது, எனக்கு திறமையை தருகிறது நீங்கள் தான் என்று சொல்லி முழுமையாய் உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்து தர்றோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.